இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள், இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். நான் சொல்லல, தேவனை விட்டு தூரமாய் போகிறவர்கள் என்ன அடைவார்களாம்? நாசமடைவார்கள். நம்மை அறியாமலேயே தேவனை விட்டு பாருங்க. நானும் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்குண்டாக அவனுடைய வாழ்க்கை மோசமா இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்துல வந்து ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய ஆலயத்துல வந்து தேவனை துதித்து ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்தி எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா சூழ்நிலைகள் வரும் பொழுது தேவனை விட்டு தூரமா போனவர்கள் என்ன ஆகுதுன்னா, அவர்கள் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மோசமா போனதை நான் நிறைய முறை பார்த்திருக்கிறேன். எத்தனை பேர் அதை பார்த்திருக்கிறீங்க? அப்ப வசனம் சொல்லுகிறது, வசனத்தின்படி தேவனை நம்பி அவரை விட்டு தூரமாய் போகிறவர்கள் அவர்கள் நாசமடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஐ எம் நாட் ரெடி டு கண்டெம் எனிஒன். யாரையும் நான் கடிந்து கொள்ள விரும்பல. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன், தேவனை அறிந்து கொண்டு பின்மாற்றமாய் போர்களுடைய வாழ்க்கை மோசமாய் போய்விடும்.